உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் எது என்றால் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி? நம் வாழ்க்கையில் அன்றாடம் சிறப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதை பற்றிய கவலையே நமக்கு இல்லை. ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்ற தேடலிலே இருப்பதனால் நிம்மதி இழக்கிறோம். இந்த வினாடியில் நாம் அனைவரும் மகிழக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நேற்று இரவு இன்னைக்கு காலையில உலகத்துல 5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. நாம எல்லாம் இன்னும் இருக்கிறோம். எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. இயற்கை சுனாமி அனுப்புனாங்க, போலியே. கொரோனா வந்தது, உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் போனாங்க, நாம போலியே. நம்ம இருக்கிறோம்ல. Life itself is sufficient to celebrate. இதோ இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்கள், கவலையை விட்டொழியுங்கள். கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை.